இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மலிஷ்கா கிட்ட ஏன் இந்த மாதிரி நீ நடந்துக்கிற? அவளை எதுக்காக நீ ஏமாத்துற? எதுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு மறுக்கிற? சொல்ல போன நீ அவ கூட மலிஷ்கா கூட கல்யாணத்துக்கு அப்புறமா இருக்க வேண்டிய உறவு கல்யாணத்துக்கு முன்னாடியே நீ மலிஷ்கா கூட இருந்துட்டியே. எல்லா மரியாதைகளையும் மீறி நீ நடந்துகிட்ட. நீ எல்லா எல்லைகளையுமே மீறி இருக்க. அதுவும் இந்த மலிஷ்கா கூட. அவ உன்னை ரொம்ப லவ் பண்ற ரிஷி. அதனாலதான் அவ தன்னுடைய எல்லாத்தையுமே உனக்கு கொடுத்துட்டா. அவ தன்னையே கொடுத்துட்டா. பட் நீ நான் கூட இருக்கும் போதே, உன்னோட மனைவியும் கூட இருக்கும் போதே நீ எப்படி அதெல்லாம் பண்ண? சொல்லு ரிஷி, ஏன் இப்படி பண்ண? உன்னை நான் சுத்தமா வெறுக்கிறேன் ரிஷி, ரொம்பவே வெறுக்கிறேன். உன்னை விட அதிகமா நான் என்ன வெறுத்துக்கிட்டு இருக்கேன்? ஏன்னா நான் உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டேன். உன்னை போய் நான் நல்லவன்னு நம்பி ஏமாத்திட்டேன். உன்னை லக்ஷ்மி ப்ளீஸ், நான் சொல்றத கொஞ்சம் கேளு. நான் என்ன கேட்கணும்? இதுக்கப்புறமும் நீ சொல்றதுக்கும் நான் கேட்கறதுக்கும் என்ன இருக்குன்னு சொல்லு. அப்படியும் ஏதாவது மிச்சம் இருந்தா அது கேட்கறதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை. நான் உன்னை எப்படி நினைச்சனோ அது நீ கிடையாது. எவ்வளவு தடவை நான் இதை யோசிச்சு பார்த்தாலும் மனசுல உன் மேல இருக்கிற வெறுப்பு தான் அதிகமா இருக்கு. நீ எப்படி மலிஷ்கா கூட இப்படி எல்லாம் நடந்துகிட்ட? நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கங்கிறது உனக்கே புரியுதா? உனக்கு இதெல்லாம் தெரியுதா? நீ மலிஷ்கா கிட்ட இருந்து அவளோட மானம் மரியாதைய பறிச்சிருக்க. ஒரு பொண்ணு எப்பவுமே தன்னுடைய மான மரியாதைக்கு தான் முக்கியத்துவம் கொடுப்பா. நீ அது மொத்தத்தையுமே அழிச்சிருக்க. எனக்கு இப்ப நீ பதில் சொல்லு. அப்ப எதுக்காக ஏன் கூட உறவு கொண்டாடின? லக்ஷ்மி, எதுக்காக நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிட்ட? நம்ம ரெண்டு பேருக்கும் நடந்த கல்யாணம் இருக்கே, அது மிகப்பெரிய பொய். மலிஷ்காவோட வாழ்க்கையவே நீ பாலாக்கிட்ட. சொல்ல போனா உனக்கு டிவோர்ஸ் கொடுத்ததே நல்லதா போச்சு. இல்லனா நீ என்னோட வாழ்க்கையும் பாலாக்கிருப்ப. லக்ஷ்மி ப்ளீஸ். உன்கிட்ட எனக்கு நிறைய பேச வேண்டி இருக்கு. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கிறேன். நான் உன்னை எவ்வளவு மதிப்போட வளர்த்தேன். ஆனா நீ ஒரு பொண்ணோட வாழ்க்கையை கெடுத்துட்டு இப்படி வந்து நின்னுட்டு இருக்கே ரிஷி. கிரண், இவனுக்கு என்ன தண்டனை கொடுக்கணுமோ கொடுத்துடு. நான் எதுவும் சொல்ல மாட்டேன்.